மைவி 3 ஆர்ட்ஸில் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் முதல்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நாளாக எனக்கு நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஆடுகளை கொஞ்சம் விற்றுப்புட்டு தான் வந்து நான் வந்து சிஎம் மெம்பர் ஆனேன். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் ரூ. 680 சீலிங் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்பார்ந்த மைவி 3 ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு விவசாயி தான். விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைவித்தில் வந்து நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் சேரும்போது. அப்புறம் எப்படி நம்பிக்கை வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது ஒருத்தவங்க இந்த கம்பெனிலாம் நிறையா கம்பெனி வந்து அந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறையா பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கம்பெனி எப்படி நம்மளை ஏமாற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏமாற்றிட்டு போகிற ஒரு கம்பெனி வந்து ஒரு எம்டி வந்து முகத்தை காட்டி பேச மாட்டார். முகத்தை காட்டி பேசுறதுனால வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனி நிறுவனம் வந்து நான் ஏமாற்றிட்டு போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மைவி 3 ஆர்ட்ஸ் கம்பெனி வந்து அவ்வளோதான், ஏமாற்றிட்டு போயிடும், உங்கள் எம்டி வந்து ஜெயிலுக்கு போயிட்டார், இந்த கம்பெனி அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று அவங்களுக்குலாம் சொல்ல விரும்பிக்கிறேன். என்னன்னாக்கா, ஒரு ஏமாத்துகிற கம்பெனி வந்து அந்த எம்டி வந்து முதல்ல முகத்தை காட்டி மக்கள் முன்னிலையில் வந்து பேசுவாரா? மற்ற எந்த கம்பெனியாவது இது மாதிரி வந்து அதனுடைய எம்டியோ அந்த ஓனரோ யாராவது வந்து முகத்தை காட்டி பேசியிருக்காங்களா? இல்லை முகத்தை காட்டியிருக்காங்களா மற்ற கம்பெனியில்? உதாரணத்துக்கு ஒரு ரம்மி எடுத்துக்கங்க. அது மாதிரி நிறையா ஆப் இருக்குது. அந்த ஆப்லலாம் பார்த்திங்கனாக்கா யாராவது முகத்தை காட்டி பேசியிருக்காங்களா? நம்ம மைவி 3 ஆர்ட்ஸில் அப்படி கிடையாது. நம்ம வந்து எம்டி வந்து நேரடியாக பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். அது மாதிரி காலகட்டங்களில் இருக்கும்போது வந்து எப்படி இந்த கம்பெனி வந்து நம்மளை ஏமாற்றிவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. நான் ஆடு மேய்க்க போகும்போது வரும்போது எல்லாமும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா ஆட்டை விற்று என்னத்துலையோ போ வாங்கிறதுங்கிறான்னு சேர்றேன்னு சொல்லி சொன்னீங்க, அது என்னாச்சு, இனிமேல் கம்பெனியை மூடிட்டாங்களாம்ல அப்படின்னு நிறையா பேர் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறது காதில் வாங்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தானே தெரியும் நம்ம கம்பெனியை பற்றி. அது மூடிட்டாங்களா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கா, செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு தானே தெரியும். யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்னா அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நான் பாட்டு டெய்லி கேப்ஸாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லை எங்கள் கம்பெனிலாம் மூடல, நல்லா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஆர்கியூமெண்ட்டு பண்ண போகிறதில்ல. அது பண்ணாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா தான் எம்டி உள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு இதாக வச்சுட்டு தான் நம்மளை வந்து திரும்ப பேசிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம அதை காதில் வாங்கிறது கிடையாது, அப்படியே வந்துடுறது. நம்மளுக்கு தெரியும் நம்ம கம்பெனி வந்து நல்ல நிறுவனம் அப்படின்றது நமக்கு தெரியும் நல்லா. அதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மைவித்திர இணைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக போல் இருந்துகிட்ருக்கிறேன். இந்த 2.5 வருஷத்தில் வந்து நான் சிஎம் ஆகி வந்து ஒரு 7-8 மாதம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்து ஓஎம்மாக இருந்து அப்புறம் பிஎம்மாக இருந்தேன். ரொம்ப லாங்காக வந்து பிஎம்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்து அப்புறம் சிஎம் பிளானுக்கு மாறினேன். ஓரளவு வந்து நான் அமௌண்ட் வந்து இது கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணாலும் அப்புறம் வீட்டுக்காரவங்களுக்கு போட்டதுனால என்னுடைய ஆடு விற்ற அந்த காசு வந்து இன்னும் பெண்டிங்லேயே தான் அப்படியே தான் நிற்கிது. அது இன்னும் கிளியர் பண்ணலை. 2 மாதம் பேமெண்ட்டு தான் எங்கள் வீட்டில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம எம்டி வந்து வெளியில் வருவார், நமக்கு பே அவுட்டு போடுவார்னு நாமெல்லாம் காத்திருப்போம். அதாவது மைவி 3 ஆர்ட்ஸை பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதாவது எல்லோரும் அவங்களால முடிஞ்ச அளவு வந்து ஏதாவது நம்ம ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து எல்லாருக்கும் கஷ்டம்தான். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, எல்லோரும் அவங்கவுங்க கடனை வாங்கி தான் வந்து மெம்பர் சிஎம் ஆகியிருப்பீங்க. அந்த கடனே கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி போய் நம்ம வாங்குறது? பேமெண்ட்டு போட்டால் கூட நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு போய்ட்டு ஒரு 1000 ஒரு 500க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதாவது சும்மா நார்மலாக நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு பொருள்லேருந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது செஞ்சு தருவோம்ல. கடையில் சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்து இல்லை ஏதாவது நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து ஏதாவது வாங்கி பண்ணி கொடுப்போம்ல. அது மாதிரி பண்ணுறத வந்து நீங்கள் இங்கே மற்ற கடையில் வாங்குறத விட நம்ம ஸ்டோரில் போய் அந்த நூடுல்ஸ் இது மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு கொடுக்கலாமே. அது ஒரு பர்ச்சேஸாக மாறிடும்ல நமக்கு. ஏதாவது வாங்கணும், அவ்வளோதான். ஒரு 100 200 ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம வீட்டுக்கு தேவையானது, ஒரு பேஸ்ட்டு, ஒரு பல்பொடி, இதெல்லாம் நம்ம வந்து அன்றாடம் நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிற பொருள். அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணினாவே போதும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதாவது வந்து 1000க்கு வாங்கணும், 2000க்கு வாங்கணும், இல்லை 5000க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. நம்மளால் முடிஞ்சது, நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருளில் பேஸ்ட்டு,
இந்த நூடுல்ஸு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. கடன் வாங்கி செய்ய வேண்டியதில்ல, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் வாரத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு 2 தடவை 3 டைமான பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு நூடுல்ஸ் ஏதாவது பண்ணி கொடுப்போம். அதை வந்து மற்ற இடத்துல வாங்குறத விட நம்ம ஸ்டோரில் போய் வாங்கி பயன்படுத்தலான்னு தான் நான் சொல்ல வரேன். வேறு ஒன்றும் எல்லோரும் கேட்பீங்க, சரி இவ்வளோ தூரம் நீ பேசுறியாடா, நீ என்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மல்பன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2வது வந்து இந்த பெயின் ரிலீஃப் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து வாங்கியிருக்கிறேன். அதனால் வந்து நம்ம மைவி3 ஸ்டோரில் போய் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம நிறுவனம் நல்லபடியாக வளர்ந்து வருவதற்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம். அதனால் எல்லோரும் போய்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறுவனம் வந்து மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் வந்து ஏமாற்றிட்டு போகிற நிறுவனம் கிடையாது. 100% வந்து நம்மளை வந்து மைவி3 நிறுவனம் நம்மளை வாழ வைக்கும். இதை மனசில் வச்சுக்கிங்க. 100% வந்து மைவி3 கம்பெனி நம்மளை வாழ வைக்கும். நம்ம எம்டி வந்து சீக்கிரமாக வெளியில் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவார். யாரும் கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ.